எப்படி இந்த பொறாமையை மேற்கொள்ள முடியும்? நம்மளுடைய சரீரத்துக்கு என்ன தேவை? சாப்பாடு. சில பேர் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, தண்ணி, போதை, இதெல்லாம் சரீரத்தை இருக்கு. விபச்சாரம், வேசிதனம், ஓகே, சுய இன்பத்தின் பாவம், அப்புறம் ஆபாசமான படங்களை பார்க்கறது, இதெல்லாம் மாம்சத்திற்குரிய ஒரு காரியம். சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுறது, ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அப்படியே கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் அந்த ஸ்டெப்பில் போட்டார், இதெல்லாம் சரீரத்தை குறிக்கிற ஒரு காரியம். மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் உலகத்தில் உள்ள காரியம். இது பிறருக்கு ஏதாவது கிடைக்கும் பொழுது நம்ம உடனே எனக்கே இது கிடைக்கல, பொறாமை உண்டாகுது. என்னால் இது செய்ய முடியல, பொறாமை உண்டாகுது. உலகத்தின் காரியம். ரெண்டாவது கண்ணின் இச்சை. ஓகே, இந்த ஸ்டைல்ஸ், ஓகே, ஸ்டைலாக இருக்குது, இந்த இமோரலான டைல்ஸ், அதாவது ரொம்ப செக்ஸியாக உரிச்சிட்டு போகிறது, இதெல்லாம் கண்கள், ஓகே, கண்களுக்கு பாதிப்பு கொண்டு வர ஒரு காரியம். நம்ம கண்ணு பார்க்குது, நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம். ஓகே, இவங்ககிட்ட இந்த காடி இருக்குது, இவங்ககிட்ட இந்த வீடு இருக்குது, இவங்ககிட்ட இந்த காரியம் இருக்குது, எனக்கும் அது வேணும், எனக்கு அது வேணும். இந்த கிரீடினஸ், பேராசை எப்படி ஆகுது? இதெல்லாம் கண்களால் வருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள காரியங்கள். இந்த கிளப்பிங், படம், அப்புறம் கேம்ஸு, இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். இந்த கண்கள் இச்சை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவை சம்மந்தப்படுத்தின ஒரு காரியம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜீவனத்தின் பெருமை. அதாவது எங்கே போனாலும் 4 பேர் மதிக்கணும், 4 பேர் எழுந்து நின்று உங்களுக்கு ஒரு ஹானர் கொடுக்கணும். ஐ எம் சம்படி, நான் ஒரு விசேஷமான ஆளாக இருக்கிறேன், என்னை 10 பேர் மதிக்கணும், எனக்கு நான் நடந்து போனால் எழுந்து நிற்கணும். இதெல்லாம் அந்த பெருமை. ஓகே, வாழ்க்கையை குறித்து ஒரு பெருமை, நீட் ஒரு அடையாளம் எனக்கு இருக்குது. ஐ எம் சம்படி இன் தி சொசைட்டி. அந்த ஒரு எண்ணம். இது இவங்களுக்கு கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு பொறாமை உண்டாகும். என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன இப்படியா, அவங்க அப்படியா, அப்படி நிறைய நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் தான் பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு, அவர் சமூகத்தை நிற்கிறது பெரிய பாக்கியம் நினைச்சிங்கன்னா யார் எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. The problem is you are craving for all these things. இந்த 3 காரியத்துக்கு நீங்கள் அப்படியே கிரேவ் பண்ணுறீங்க, எனக்கு அது வேணும். The more you read the word of God, the more upgraded you are. எவ்வளோக்கு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, சமூகத்தை போய் உட்காடுறீங்களோ, எவ்வளோக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அப்கிரேடாக இருப்பீங்க. இல்லைன்னா அவுட்டேட்டடாக இருப்பீங்க. எந்த காலத்தில் இருக்கும் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை ஆண்டவருக்குள்ளே நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் நோ எவ்ரி திங் why it's happening. உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை நான் உலகத்தோட கதை அப்கிரேடாக இருக்கணும், இட்ஸ் a waste. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணால் கூட எத்தனை நாளைக்கு உங்களை காப்பாற்றும்? ரொம்ப காப்பாற்றாது. உங்களோட ஆசை, ஏக்கம் எல்லாமே கர்த்தரோட காரியமாக இருந்துச்சுன்னா மனுஷன் என்னத்தை சாதிச்சாலும், என்னத்தை வாங்கினாலும், எப்படி வாழ்ந்தாலும் இட் will never bother you. If you like, I don't care about that, it's their life. அது அவங்க வாழ்க்கை. எனக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கேஷன் இருக்குது, அதான் இயேசுன்னு சொல்லிப்பீங்க. நீங்கள் யாரை பார்த்து பொறாமை பிடிக்கிறது உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன் தெரியுமா? யூ லவ் காட், நாட் த வேர்ல்ட். எவ்ரிதிங் அபவுட் காட். ஸோ இதுதான் ரூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டாப் லவ்விங் தி திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகத்துடைய காரியத்தை நேசிக்கிறத முதலாவது நிறுத்துங்க. சாத்தானுக்கு தெரியும் எங்கே கை வச்சா உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போதுமே ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை பெருசாக பார்க்கல, பட் இஃப் யுவர் நேபர் டூயிங் கிரேட்னா பி ஹாப்பி ஃபார் தட். ஒரு ஆள் அவங்களோட அச்சீவ்மெண்ட் ஒன்று சொல்லும் பொழுது நீங்கள் உண்மையாக அவங்கள பார்த்து வாழ்த்தி சந்தோஷப்படணும். அதோட சும்மா ஒரு கர்டிசிக்காக பிரேஸ் காட், சந்தோஷம், ஓகே, அடுத்து போகக்கூடாது. நீங்கள் உண்மையாக கொண்டாடணும். நான் பைபிளில் யோசிச்சிருக்கேன். இந்த பேரபிள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்திரீ ஆனவள் ஒரு காயினை ஆக்கிடுவா. அந்த காயினை கண்டுபிடிச்சோன்னே அவள் எல்லாத்துலேயும் சொல்லி செலிப்ரேட் பண்ணுறா அப்படின்னு நான் யோசித்தேன். ஒரு காயின் 10 காசு இல்லை, 1 வெள்ளி இல்லை 50 வெள்ளி வந்தால் நம்மளா அக்கம் பக்கம் கூப்பிடுமா? கூப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம நண்டு கதை நம்மளுக்கு தெரியும், நம்மளை கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சால் அவன் வைத்தறிவான்னு சொல்லி. ஆனால் யூதர்கள் அப்படி கிடையாது, அவங்க இந்த நண்டு பிரச்சனையே கிடையாது. இந்த நண்டு கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? அதை தூக்கி நீங்கள் ஒரு இதில் போட்டிங்கன்னா அது ஏறுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்டு மேலே ஏறி அதில் தூட்டுறோம் கீழே. ஓகே, சரி, திருப்பி ஏறுற அப்படி இப்படி மாற்றி இழுத்து உள்ளுக்கே விழுந்துட்டு இருக்குங்க திருப்பி, அதனால மேலே போக முடியாது. ஓகே, இதுதான் நம்மளோட இது. பேசி நமக்கு எடுத்துருவோம். ஓகே, இன்னைக்கு இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன அச்சீவ்மெண்ட் இருந்தால் கூட அவங்களோட அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. தட்ஸ் தேர் கேரக்டர். அதனால தான் தே ஆர் த மோஸ்ட் பிளெஸ்ட் பீப்புள். தே திங்க் குட் ஃபார் பீப்புள். பிறருக்கு நன்மை யோசிக்கிறவர்கள். அதனால தான் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இல்லைன்னா இந்த பேரபிளில் சொல்லிக்க மாட்டாரு, she will call all her neighbor and celebrate on that. ஒரு வெள்ளி பணத்துக்காக செலிப்ரேட் பண்ணுவா?
அதான் அங்கே இருக்க ஜனங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா ஸ்டமக் பர்ன் ஆயிடுது. ஒரு முறை ஒரு பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா, பாஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் அப்படின்னு கேட்குறேன். யாராவது வீட்டில் வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்தா நான் முன்னுக்கு கஷ்டப்பட்டு சிரித்து வாழ்த்தி அனுப்பிடுவேன், ஆனால் அவங்க போனதுன்னா பத்திரிக்கை கிழிச்சு போட்டுருவேன். ஏமா அப்படி? எனக்கு நடக்கலையே. இஸ் வாஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஓகே, மற்றவங்களோட சந்தோஷத்தை நம்ம பங்கு எடுக்கணும், உண்மையாக எடுக்கணும். ஏசு கல்யாணம் கட்டல, அம்மாவளியா கல்யாணம் கட்ட முடியாது. பிகாஸ் ஹி இஸ் காட். அவரு கூட வெட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு, செலிப்ரேஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஹி நோஸ் ஹவு டு ரிஜாய்ஸ் வித் பீப்புள். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். வைத்து இருந்து வீட்டில் உட்காந்துடாதீங்க நான் சொல்கிறேன். யூ மஸ்ட் கோ அண்ட் பிளஸ். ஹல்லேலூயா. அங்கே காணா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இதெல்லாம் அவசியமா, உங்களுக்கு இப்போ கல்யாணம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் முடிஞ்சிருச்சா, வைனே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சபிச்சுட்டு வரல. அங்கே என்ன குறையோ அதை நிறைவாய் மாற்றிட்டு வந்திருக்கிறார். See, our God is a person who celebrates with you. உங்களோட சேர்ந்து கொண்டாடுகிறார். Inherit the nature of Christ. கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைங்க இல்லைன்னா, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா, எனக்கு இன்னும் பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பிள்ளை பிறந்தாலே உங்களுக்கு ஸ்தமா போடுங்க. இதுவும் ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம். பாருங்கள், ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பிள்ளை இல்லை, 3 வருஷம் கல்யாணம் கட்டி. இவங்க யாருக்கெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிள்ளை பிறந்துடும். ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. காத்திருந்து ஆண்டு சொல்லிட்டாரு பிள்ளை கொடுப்பேன்ட்டு. ஆனால் எப்போன்னு சொல்லலை. காத்திருந்து இப்போ நடுவுலேயே அவர் இந்த பாசன மைண்ட்லாம் மாறுது. அவரே இப்போ எப்படி ஜெபிச்சா, ஆண்டவரே நான் என் பிள்ளையை ஜெபிச்சாங்க நான் கொடுத்துட்டணும், என் பிள்ளை ஜெபிச்சாங்க கொடுத்துட்டணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. டிட் ஐ ப்ரேட் அவே மை சைல்ட் அப்படின்னு சொல்லி. இதை பார்க்கும்போது ஆண்டு கேட்டாரா, இப்படியா நீ ஒரு ஆளை வாழ்த்துவ? நீ ஜெபிச்ச, உன் மூலியமாக நான் பேசினேன், அற்புதம் செஞ்சு அவங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, அவங்களுக்காக நீ சந்தோஷப்படணும். நீ இங்கே வருத்தப்படுற, எனக்கு கிடைக்கல மற்றவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு. அதை அங்கேயே அவர் திருத்திக்கிட்டு இனி வர அத்தனை பேருக்குமே மனதார ஜெபிச்சு பிளஸ் ஆரம்பித்தார். 2 வருஷத்திலே கர்த்தர் அவருக்கு ட்வின்ஸ் கொடுத்தார். ஈவன் இஃப் தே ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் டூ கரெக்ஷன் ஆன் தேம். அதான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு மனதார வாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை செழிப்பாக வச்சிருப்பார். கிறிஸ்துவனா அன்பு இருக்கணும். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை. இஃப் யூ லவ் சம்ஒன் யூ வில் நெவர் பி ஜெலஸ் ஆஃப் தேம். உங்கள்கிட்ட பொறாமை இருக்குதுங்களா? இருந்துச்சுன்னா அன்பு இல்லை. நான் அன்புடைய நேச்சர் தெரியுமா? the nature of love that you will not be jealous of your neighbor. இந்த அன்பு இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கே போக முடியாது. ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. இஃப் யூ லவ் யுவர் நெய்பர் யூ வில் பி ஜாய்ஃபுல் ஃபார் தியர் பிளெஸிங்ஸ். மோசே பார்க்க போனால் யோசுவா மேலே பொறாமப்பட்டிருக்கலாம். நான் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை நான் வந்து கொண்டு சேர்க்கிற நேரத்தில் அவன்கிட்ட என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ யோசுவா தான் காணான போகிறேன், நான் போக முடியாது. பார்க்க போனால் அவன் பொறாமப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் பொறாமை பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான். மோசையிட்ட சொல்கிறான், யோசுவாட்ட சொல்கிற மாதிரி நீ கவனமாறு, தேவன் சொன்னதெல்லாம் நீ செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறான். எல்லாத்தையும் மொத்தமாக கற்றுக் கொடுத்தான். ஏன் தெரியுமா? யோசுவா அங்கே போய் தடுமாறக்கூடாது. ஓகே, நம்மளோட பையன் தானே அவன். யோசுவா சொந்த மகன் கிடையாது. he was not his own son. ஹல்லேலூயா. அப்போ இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நீங்கள் போங்க காணான்னு சொல்லி அனுப்பிவிடுறேன். இதுதான் உங்கள் மென்டாலிட்டியாக இருக்கணும். எனக்கு கிடைக்கலையா, உனக்கு கிடைக்கக்கூடாது, நீ இப்படியே பண்ணு அப்படின்னு மாட்டி விட கிடையாது. ஹல்லேலூயா. அதே மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, சில பேர் வந்து அந்த அபிஷேகத்தை பெற்று ப்ரொஃபஸை பண்ணிட்டு இருக்காங்க, தீர்க்க தரிசனத்தை ஒருத்தர் எடுக்கிறாங்க. யோசுவா அவன் வாலிப பேசி சொல்கிறான், இந்த மாதிரி பண்ண போய் நிப்பாட்டலாம். அவன் கேட்பான், எனக்காக நீ பராமரிக்கிறியா? பராமரிக்காத, நான் ரொம்ப ஏங்குறேன், எல்லாத்துக்கும் என்ன போலவே பரிசுத்தர் இருப்பாருன்னு சொல்லி. Your heart must be a heart that you want everybody to have the same qualities that you have. அதுதான் ஊழியம். The more you hold, the more limited you will be. எவ்வளவுக்கு நீங்க பிடிச்சு வைக்கிறீங்களோ எண்ணையும் கிருபையும் அவ்வளவுக்கு லிமிட்டா இருப்பீங்க. நீங்க ரிலீஸ் பண்ண தான் புதுசா பெற்றுக்கொள்ள முடியும். Your growth depends on the amount that you release on God, on God's people. அமௌண்ட்னா பணத்தை சொல்லல, கிருபையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் எவ்வளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க புதுசா பெற்றுக்கொள்ளுவீங்க. டீச் பீப்பிள், எக்யூப் பண்ணுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏலி பாருங்க, ஏலி ஒரு ஆசாரியன், அவன் தப்பு பண்ணியிருக்கான் இல்லைன்னு சொல்லலை, பிள்ளைங்களை கவனிக்கல, சரியா கண்டிக்கல. அவனுக்கு சாமுவேல் வந்து சொல்றான், நான் யாரும் என்னை கூப்பிடுறது எனக்கு விளங்குது அப்படின்ட்டு. ஏலி உடனே இவனை விட்டா நம்மளை மிஞ்சிருவான் அப்படின்னு நினைக்காம, இதுக்கு மேலே சத்தம் கேட்டுச்சுன்னா ஏதோ அடியன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறான்.
ஏன்னா அவன் பொறாம பிடிக்கல. ஒருவேளை அவன் ஜெலஸான ஆளை என்ன பண்ணியிருப்பான், நீ போரை இழுத்து போட்டு தூங்கு, அது பேய் கொள்ள வந்திருக்கும் அப்படித்தானே சொல்லியிருப்பான். ஆமாவா இல்லையா? அவன் அதெல்லாம் செய்யல. தோ அடியன் என்று சொல்லு, அப்ப ஆண்டவர் ஒன்று பேசுவார். அந்த ஹார்ட், தட்ஸ் வை they all called to be the servants of God. பாருங்க, நீங்க தாவீத மொத்த ராஜ்யத்தையும் வந்து கொண்டு போய் தாவீதுக்கு கொடுக்கும் பொழுது சவுல் எதிர்த்து நின்றா இல்லைன்னு சொல்ல. ஆனா சவுலை போல இல்லாத ஒரு மனுஷன் தான் யோனாத்தான். அவன் என்ன பண்றான் பாத்தீங்களா, அங்கே வந்துட்டு ஆண்டவரே உனக்கு கொடுத்துட்டாரு, நானத்தை பேசுறது, நான் உன் பக்கம் நிக்கிறேன், நீ மறந்துடாத, நீ நினைவு கூறுன்னு சொன்ன மாதிரி நான் உன் பக்கம் நிக்கிறேன். ஐ எம் சோ ஹாப்பி தட் காட் ஹஸ் கிவன் யூ தி கிங்டம். பார்க்க போனா அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் யாரு தெரியுமா? யோனாத்தான் தான் சொந்தக்காரன். ஆனா அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யத்தை நான் நீ தான் அதுக்கு பாத்திரன், நீ தான் அதுக்கு தகுதி, கர்த்தர் ஒரு கரம் உன் மேல இருக்குது. This is the kind of spirit you must be like Jonathan. நீங்க வந்து யோனாத்தானை போலவே இருக்கணும். பிறரே தூக்கி விடுறதுக்கு உங்களோட தூக்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க மாறணும். அவன் கொஞ்சம் கூட பொறாம பிடிக்கல. இமேஜின், அவன் பிறந்து வளரும் பொழுது he was a prince, ஒரு இளவரசனா இருந்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ராஜ்யத்தில் இருந்திருக்கிறான். அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, அடுத்த ராஜா நான் என்று யோசிக்காம தூக்கி அவன் தாவீதுக்கு கொடுக்குறான். கிங்டம் மைண்டட் இப்படி தான் இருப்பாங்க. எலிசபெத், ஓகே, வயிற்றுல யோவான் யார் இருக்கான்? யோவான் இருக்கிறான். எலிசபெத் வரும் பொழுது மரியாதை பார்த்துட்டு, ஏசு பேசாம என் வயிற்றுல பிறந்திருக்கலாம், யோவான் அங்கே போயிருக்கலாம், அப்படி அவன் பொறாம பிடிக்கல. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது? இல்லை நான் கேட்குறேன், ஒருவேளை உங்களை விட்டா நாங்கள் தான் வச்சுருப்பீங்க. பேசாம ஏசு என் வயிற்றுல பிறந்தாங்க, யோவான் அங்கே பிறந்திருக்கணும் சொல்லி பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கிராப் ஸ்டோரி, உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்க வயிற்று இருக்கிறதே யோவான். அங்கே எழுதப்பட்டிருக்குது, மரியாதை சந்திச்ச உடனே குழந்தை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சா பரிசுத்தாவில் நிரம்பி. அதுவே பெரிய பாக்கியம். A child is filled with the Holy Spirit even when it is in the womb. வயிற்றுல இருக்க கருவில் இருக்கும் போதே ரெக்கக்னைஸ் பண்ணுது வந்தது இயேசுன்ட்டு. அதான் ஜான் அப்படி ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? இயேசுன்னு பிறக்கவே இல்லை, வெளியே வரவே இல்லை. ஆனா இயேசுவை சந்திச்ச உடனே அந்த பிள்ளைக்கு தெரியுது, இவருக்காகத்தான் நான் வழி கட்டி அவனுக்கு வந்திருக்கேன், கர்த்தரே உனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் இருக்குது. அவங்களை அப்படி வாழ்த்தி பாடுறாங்க. இதுதான் the nature that God wants. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு தெரிந்து கொடுத்தா தெரியுமா? அவங்களுக்குள்ள இந்த பொறாமைலாம் இல்லை. You want God to bless you, change your heart. உங்க இருதயம் மாறணும். ஹல்லேலூயா.